ஆசன வாயால் கொட்டும் எறும்பு. ஊரில் இதுக்கு ரொம்ப டீசெண்டான பேருண்டு. அதை நான் கொஞ்சம் சொல் பெயர்த்து சொல்லியிருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். வாயால் கடிச்சிக்கிட்டு ஆசன வாயால் கொட்டுது. அவ்வளோ வலி இருக்கும். வலி தாங்காதவங்களுக்கு கொஞ்சம் நிறைய எறும்பு சேர்ந்து கொட்டினா மயக்கமே வரும். நான் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கேன். அமேசான் பழங்குடியின மக்கள் புல்லட் எறும்பு புகைப்போட்டு பிடிச்சிட்டு வந்து முந்திரி இலை கசக்கின தண்ணியில் விடுவாங்க. எறும்பு மயங்கினதும் ஓலையால் பின்னப்பட்ட கையுறையில் 120க்கும் மேலே இருக்கிற எறும்புகளை வச்சு தச்சு அந்த மக்களில் இளம் ஆண் பிள்ளைகள் அணிஞ்சிப்பாங்க. மயக்கம் தெளிஞ்ச எறும்புங்க மொத்தமாக கொட்ட ஆரம்பிக்கும். அவங்களோட வலிமையை சோதித்து மேம்படுத்துறதுக்காக இப்படி ஒரு சடங்கை செய்கிறாங்க. அவங்க யாருக்கும் கேன்சர் கூட வர்றதில்லையா. உலகத்திலேயே அதிக வலி கொடுக்குற பூச்சிகளில் புல்லட் எறும்புக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. இது புல்லட் எறும்பு இல்லை, ஆனால் இது கொட்டினாலும் வலி தாங்கவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொட்டின கைக்கும் சாதாரண கைக்கும் உள்ள